82 வயசுல அவர் இதயமே பேஸ் மேக்கர் என்ற இயந்திர மூலியமா இதயமே இயங்குது. இந்த 11வது நடைபயணம் கூடாது என்று மருத்துவர்கள் சொன்னாங்க, முடியாது என்று சொன்னார்கள் மருத்துவர்கள். குடும்ப உறவுகள் இது வேண்டாம் சொன்னாங்க, மறுமலர்ச்சி சொந்தங்கள் இது வேண்டாம் சொன்னாங்க. என சோறு இல்லாமல் சித்திரம் இல்லை, உங்களை வச்சுதான் இந்த மதிமுக மறுமலர்ச்சி திமுக, அதனால் தயவு செய்து இந்த விஷ பரீட்சை வேண்டாம் என்று சொன்னாங்க. அதையும் மீறி நான் அறிவிக்கிறேன், நான் உங்ககிட்ட சொல்லல, இதனுடைய அறிவிப்பு நடைபயணம் நடந்தே தீரும் என்று சொல்லி அன்னைக்கு 2ஆம் தேதி ஆரம்பிச்சார். 174 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு வினாடியும் அவர் கஷ்டப்பட்டார். கடுமையான வலி. கூட வந்த மருத்துவர்கள் எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் அரேஞ்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 11 நாள் எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் ஒரு 3 வேளை அவருடைய பிளட் பிரஷர் பிபிஎஸ் பரிசோதனை பண்ணது. எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்து சில நேரங்கள் அவரால் நடக்க முடியல, மூச்சு வாங்குது. அதை கூட வந்த இயக்கத்தோட அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாற்காலியை போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவரை உட்கார வச்சு 3 நிமிஷம் 4 உட்கார வச்சு அதுக்கப்புறம் நடந்தார். ஆனால் எந்த இடத்துலயும் நடைபெறும் சில நேரங்கள்ல ஒரு 2 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலாம், கிடையாது, நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 174 கிலோமீட்டர் இந்த தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த 11வது நடைபெறும் இருக்கிறார். 62 வருஷமா இந்த தமிழ்நாட்டுக்காக அவரோட உழைப்பை யாரும் கொச்சைப்படுத்தாது. அரசியல் ரீதியா தேர்தல் அரசியலுக்காண்டி சில சமரசம் அது சில காலகட்டத்தில் செய்ய வேண்டிய அவருக்காண்டி கிடையாது, இந்த இயக்கத்துக்காண்டி. இந்த இயக்கத்தை நம்பி பல பேர் வந்திருக்கிறாங்க, அவருக்காண்டி சமரசம் செஞ்சிருக்கிறார். ஆனால் அவருடைய தமிழ் பற்று, இந்த தமிழ் மண்ணுக்காக அவர் ஆற்றிய அந்த பணியில், அந்த தொண்டு, அந்த தியாக உணர்வு அதை கொச்சப்படுத்தாரு. பாஜக தலைவர்களே அவர் மதிக்கிறாங்க. ஒரு மறைந்த பாரத பாஜக பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் சொந்த மகனா பாவிச்சார். இன்னைக்கு இருக்கிற எதிர்மறை கருத்துக்கள் இருக்கலாம், சித்தாந்த வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா அத பாஜக தலைவர் மதிக்கிறார்.